மருவத்தூர் வந்தவளே ஓம் சக்தியே, மருவத்தூர் வந்தவளே ஓம் சக்தியே, மக்கள் குறை போக்கிடுவாய் பராசக்தியே, மக்கள் குறை போக்கிடுவாய் பராசக்தியே, அம்மா சுயம்பாக வந்தவளே ஓம் சக்தியே, சுயம்பாக வந்தவளே ஓம் சக்தியே, சுடராக ஒளிர்பவளே பராசக்தியே. பாருங்க. சுடராக ஒளிர்பவளே பராசக்தியே. ஓம் சக்தி. அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகல நலன்களையும் வழங்கும் நவராத்திரியின் நிறைவு நாளான இன்று வெற்றியை குறிக்கும் விஜயதசமியான இன்று நம் அன்னை ஆதிபராசக்தி சிவகாம சுந்தரியாக விஸ்வரூப தரிசனத்தை அருள்பாலிக்கின்றாள். பக்தர்களின் பாமாலையில் உருகும் சுயம்பு அன்னை இன்று உலர்பழங்கள் காப்பணிந்து அருங்காட்சி அளிக்கின்றாள். இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி இம்மூன்றும் சேர்ந்த மகா சக்தியான சிவகாம சுந்தரி வேதங்களின் உட்கருவான உபனிஷதங்களால் கொண்டாடப்படும் பெருமையை உடையவள். பக்தர்கள் விரும்பும் பலன்களை அளிப்பதே லட்சியமாக கொண்டதால் வியாச முனிவரின் மகனான சுக பிரம்ம ரிஷி மற்றும் ஆதிசங்கரர் போன்றவர்களால் அர்ச்சிக்கப்பட்டவர். தில்லை நடராஜ பெருமானின் சக்தியாக தில்லையிலே இருக்கின்றவர். மூலம் மும்மலங்களும், அதாவது ஆசை, கோபம், வெறுப்பு, இந்த 3 மலங்களும் அப்பாற்பட்டவள். இந்த 3 மலங்களுக்கும் அப்பாற்பட்டவள். ஏன்னா மும்மலங்கள்னா ஆசைன்றது தேவையற்றது, ரொம்ப கோபம், வெறுப்பு, இதெல்லாம் மும்மலங்கள்னா வெறுக்கத்தக்கக்கூடிய குணங்கள். அதை தான் மும்மலங்கள் என்றார்கள். தன் மந்திரங்களையோ தன் பெயரையோ சொல்பவர்களுக்கு நன்மையை வாரி வழங்கக்கூடியவள். மன்மதனை மீண்டும் உயிர் பெற செய்த கருணை பார்வை உடையவள். அதாவது ஒரு சமயம் சிவனுடைய நெற்றிக்கண்ணால் மன்மதன் அவன் ஒரு தடவை ரொம்ப கர்வமாக ஏதோ செய்தபோது அந்த மன்மதனையே தன்னுடைய நெற்றிக்கண்ணால் எரித்து சாம்பலாக்கியவர். சிவனுடைய கண் வீச்சினால் எரித்த காமனை அம்பாளின் கடாட்ச வீச்சு உயிர் பெற்றிட செய்தது. காமனை அம்பாளின் கடாட்ச வீச்சு உயிர் பெற்ற எழ செய்தது. திரு காம கோட்டமுடைய பெரிய நாச்சியார் என்று அழைக்கப்பட்ட நடனத்துக்கு தலைவியாக திகழும் சிவகாம சுந்தரி அம்மன் சூரியன், சந்திரன், அக்னி ஆகியோரை தன் கண்களாக உடையவள். நீங்கள் தில்லையில் நடராஜ பெருமானாலே அந்த ஆனந்த தாண்டவம் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். அந்த தாண்டவத்தை இது கழித்து கொண்டு பிறரும் அதை அனுபவிக்கும்படி செய்யக்கூடிய பக்கபலமாக இருப்பவள் இந்த சிவகாம சுந்தரி. இந்த சிவகாம சுந்தரி அலங்காரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் தசாவதாரிணி மாதிரி, தசனோட 10 அம்மாவுடைய அவங்களுடைய சிவகாம சுந்தரியுடைய திருமுகம் ஒன்று, மொத்தம் 11 முகங்கள். அந்த முதல் முகம் ஆதிபராசக்தியை எடுத்துக்கணும். 2வது பைரவி, சிவகாம சுந்தரி, நாராயணி, கௌரி, வைஷ்ணவி, அகிலாண்டேஸ்வரி, அபிராமி, சுந்தரி, அனந்தவல்லி, அங்கையர்கண்ணி என்று 11 முகங்களை உடையவளாக விஸ்வரூபமாக நமக்கு காட்சி தருகின்றார். அடுத்தது அவருக்கு அத்தனை முகங்களுக்கும் உரிய கரங்களில் பார்த்தீங்கன்னா நாகபாசம், அங்குசம், மது, மான், மொக்கு தாமரை, ஓலைச்சுவடி, ஏற்கலப்பை, படர்ந்த தாமரை, உடுக்கை, அக்னி ஜுவாலை, ரக்ஷை மாலை, கமண்டலம், தந்தம், அடுத்தது பூஜை மணி என்று
ஆயுதங்களை தாங்கி ஒரு விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய தெய்வமாக இன்று நமக்கு காட்சி தருகின்றார். ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஒரு அசுரனை அழிக்கக்கூடிய காளியா போட்டு போட்டு விடைபெறத விட்டுட்டு இந்த தடவை சுபமாக ஒரு 11 முகங்களை உடைய திரிபுரங்களையும் ஆளக்கூடிய இந்த சிவகாம சுந்தரியை அலங்காரமாக நாம் கொண்டது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும். தர்மம், அதர்மம், காமம் என்ற 3க்கும் மேலான மோட்சத்தை அளிப்பவள் சேம்பு அன்னை இன்றைக்கு உலர்பழங்கள் காப்பு பல உன்னதமான சிறப்புகளை காப்பாக அணிந்திருக்கின்றார். அதாவது உலர்பழங்களை காப்பாக அணிந்திருக்கின்றார். உலர்பழங்கள் உடலுக்கு மிகவும் நல்லது. எல்லாரும் கொஞ்சம் சுகவீனமாக இருக்கிறவங்கெல்லாம் உலர்பழங்களை சாப்பிட்டால் அவருடைய உடலுக்கு நல்லது. உலர்பழம்னா நமக்கு நல்லா தெரியும். காய வச்சு அதை பதப்படுத்தி விற்கிறாங்க. திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா, அப்புறம் அத்திப்பழம், அடுத்தது அக்ரூட்டு, அப்புறம் இது மாதிரி நிறைய பழங்களை எல்லாம் பதப்படுத்தி உடலுக்கு நல்லது என்று அதை வியாபாரம் செய்கிறார்கள். அது ரொம்ப விலை உயர்ந்ததாக இருந்தாலும் சிலர் அதை உடல்நலம் கருதி வாங்கி சாப்பிட்றாங்க. எப்படி அது அந்த சாறை எல்லாம் சுருக்கி பதப்பட்டு ஒரு நல்ல என்றைக்கும் ஒரு கெடாத அளவுக்கு இருக்கிறதோ அந்த உலர்பழம், அதுபோல் நம் உடலெல்லாம் பதப்பட்டு இறைவனை அடைகின்ற வழியை தேடுபவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலர்பழத்தின் தத்துவம். எப்படின்னா, உலர்பழங்கள் எப்படி தன்னுடைய ருசியை மாற்றிக்கொள்ளாமல் அதனுடைய நீரையெல்லாம் சுருக்கி ஒரு சத்துள்ள பொருளாக மாறுகிறதோ, அதுபோல் நம் மனதில் இருக்கக்கூடிய அகம்பாவம், கர்வம், கோபம் இதெல்லாம் நம்ம அடக்கி பதப்படுத்தப்பட்ட பழம் போல நம் வாழ்க்கையில் பதமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலர்பழங்களின் தத்துவம். அதுபோல் மனிதன் பந்த பாசம் சொன்னல, பந்த பாசம் என்ற பற்றுக்களை உலர்த்தி தனக்கு மட்டும் அல்லாது பிறருக்காகவும் தொண்டு செய்து ஆன்ம பரிபக்குவம் பெற்றால் அன்னையின் திருவடியில் நற்கதி அடையலாம். இன்றைக்கு கடைசி நாளான நவராத்திரி பெருவிழாவின் நிறைவு நாளாகிய இன்றைய விஜயதசமி நன்னாளில், விஜயதசமி நன்னாள் இன்னைக்கு சின்ன குழந்தைங்களை எல்லாம் போய் ஸ்கூலில் சேர்த்து முதல் ஆரம்ப கல்வியை ஆரம்பித்து அவங்க நல்லா படிக்கணும்னு வேண்டி ஸ்கூலில் எல்லாரும் சேர்ப்பாங்க. இந்த விஜயதசமி நாளில் நம் வாழ்வில் வெற்றி பெற, ஆன்மீகத்தில் முன்னேற அருளாசி புரியும் நம் அம்மா குருநாதர் அவர்களின் நமக்கு கற்பித்த வாழ்வியல் நெறிமுறைகளை எல்லாம் அன்றாட வாழ்வில் பின்பற்றி சொன்ன மொழிகளை மறவாமல் நம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ வேண்டும். அதாவது தம் பக்தர்களின் உயர்வுக்காக தன்னுடைய பாதத்தை அளிக்கும் அம்மாவையும் சிவகாம சுந்தரியின் அழகியும் கண்டுகளித்து இந்த நிறைவு நாளில் மகிழ்ச்சியாக இந்த நவராத்திரி விழாவினை நிறைவு செய்வோம் என்று கூறிக்கொள்கின்றேன். அடுத்தது இன்னைக்கு ஒரு சின்ன குட்டி கதை. குரு இருந்தார், அவர் கூட ஒரு சிஷ்யன்தான். அந்த சிஷ்யன் எப்படிப்பட்டவன்னு சொன்னால் மக்குபு சிஷ்யன். அவன் ஒரு குரு சொல்கிறதெல்லாம் கற்றுக்க மாட்டான். அவன் கொஞ்சம் மந்தம்னு வச்சுக்கோங்களேன். எது நமக்கு துணையாக இருக்கட்டும் அப்படின்னு அந்த குரு தன் கூடயே வச்சுக்கிட்டு இருந்தார். இப்படி குரு சிஷ்யன் இருக்கும்போது அவர் குரு சொல்லி கொடுத்தாரு, எல்லாரையும் மதிக்கணும், எல்லாவற்றையும் கடவுளாக நினைக்கணும், எந்த உயிர்களும் கடவுளுக்கு சமந்தான், அதனால் எந்த உயிர்களையும் நம்ம அலட்சியப்படுத்தக்கூடாது, எல்லாம் கடவுள் தான் அப்படின்னு சொல்லி இவர் போதிச்சார். இது பார்த்தாலும் கடவுள் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இவனுக்கு வந்துடுச்சு. இவன் சிஷ்யன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் தெருவில் போய்கிட்டே இருக்கிறான். அப்போ ஒரு யானையானது மதம் பிடித்து கூட்டத்திலிருந்து ஓடி வருது. அந்த யானை பார்க்க என்ன சொல்கிறான்,
எல்லாரும் ஓடிடுங்க ஓடிடுங்க ஓடிடுங்க, யானை துரத்திக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லி அவன் எச்சரிக்கை விடுறான். இத இந்த மக்கு சிஷ்ய புரிஞ்சிக்காம, யானையும் ஒரு தெய்வம் தானே, அதை தொட்டு கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறான். கிட்ட போனால் அது தள்ளி விட்டுட்டு, துதிக்கையால் தள்ளி விட்டுட்டு அது ஓடி போச்சு. அப்போ இவ போய் குரு கிட்ட சொல்கிறான், என்ன சாமி நீங்கள் எல்லாம் தெய்வம்னு சொன்னீங்க, இப்போ பாருங்க அந்த யானை என்னை தள்ளிட்டு போயிடுச்சு. அது நீ என்ன பண்ண? நீங்கள் தானே சொன்னீங்க எல்லாம் தெய்வம்னு. நான் போய் யானையை போய் தொட்டு கும்பிடலான்னு போனேன், என்னை பிடிச்சி தள்ளிட்டு போயிடுச்சு அப்படின்னு. ஆமாம், யானை தெய்வம்னு சொன்னேன், அதை ஒத்துக்கினேன், அதை போய் கும்பிட போனேன். அந்த பின்னால் கத்தனானே அந்த போகாத போகாத போகாதன்னு, அவனும் தெய்வம் தானே, அவன் சொல்கிறது ஏன் நீ கேட்கல அப்படின்னு. எல்லா தெய்வம்னு சொல்லிக்கிட்ட அந்த பாகனும் தெய்வமாக தானே சொல்கிறான், போகாத போயிடுங்க போயிடுங்கன்னு சொல்லிட்டு. நீ ஏன் அதை கேட்கல? எல்லா தெய்வம்னு கேட்டவன் பாகனையும் தெய்வமாக ஏற்றுக்கிட்டு அவன் சொல்கிறத கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி குரு அவனுக்கு உணர்த்துகிறார். அதனால் தெளிந்த அறிவோடு இருக்க வேண்டும் என்பதற்கு யானை வருதுன்னா எல்லாரும் தப்பிச்சுக்கிறதுக்கு ஓடுவாங்க தான். இவன் அதையும் தெய்வமாக கும்பிட போகிறான்னு சொன்னால், அதை பாரதியார் மாதிரி தேங்காயை கொடுக்க போய் அவரை தூக்கி அடித்து சாகடிச்சிச்சு ஒரு யானை. அது மாதிரி தினமும் கொடுக்குறவர் தான் பாரதியார், தினமும் தேங்காய் அதுக்கு கொடுப்பாரு. அன்னைக்கு என்னவோ அது அவரை தூக்கி போட்டு சாகடிச்சிச்சு. ஏன் சமீபத்தில் பாகனே மிதிச்சு கொண்ட சம்பவங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். குழந்தைங்களுக்கு ஏதாவது தப்பு செய்த கோபம் வந்தால் முதல்ல பெற்றவங்களை தான் அடிக்குங்க முதல்ல, அப்புறம் தான் மற்றவங்க யார் என்ன செய்தாங்கன்றதே புரிஞ்சுங்க. அப்பா அம்மாவை தான் அது எங்கள் ஒரு அன்பாக அடிக்குங்க. அது மாதிரி இந்த யானை என்ன பண்ணும், முதல்ல பாகனை தான் தாக்கும். ஏன்னா அவன் அவன் அதுக்கு முன்னாடி அதுக்கு சாப்பாடு போடாத இருந்திருப்பான். அதை வச்சு பழைப்பு நடத்திட்டு பாட்டினே தவிர அதுக்கு சரியாக சாப்பாடு ஓய்வு கொடுக்க மாட்டான், எப்பவும் கட்டி போட்டு வச்சிருக்குது. இதை இயற்கையான சூழலில் வளரக்கூடிய யானையானது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்போது ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் அதுக்கு மதம் பிடிக்கும். அந்த மதம் பிடிக்கும்போது யாராக இருந்தாலும் பார்க்காது, போட்டு மேய்ச்சிடும். குறிப்பாக பாகனை தான் கொல்றதுக்கு பாவம். ஏன்னா அவன் அதை அடக்க பார்க்குறான் இல்லையா, அந்த மதம் பிடிச்சி இதை யானையை அடக்க போகும்போது இது திருப்பி அவனை தான் அடிக்கும். அதுபோல் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சு குருவே சொன்னால் கூட நம்மளும் நம்முடைய அறிவை பயன்படுத்தி நல்ல முறையில் வாழணும் அப்படின்றது தான் இந்த கதையினுடைய கருத்து. ஆகவே கண்மூடித்தனமாக இல்லாமல் தெளிவான அறிவாக இருக்க வேண்டும், அறிவுடன் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த தசரா விழாவினை 10 நாட்களும் வந்து அலங்காரத்தையும் அபிஷேகத்தையும் கண்டுகளித்து அன்னையினுடைய அருளை பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. ஏழை எளியவர் என பாகுபாடின்றி அருள் வழங்கும் அன்னைக்கு எக்காலத்தும் எளிதாய் கிடைக்கும் உலர் பழங்களால் காப்பு. அனைத்துலகும் படைத்து காத்து அரவணைக்கும் நம் அன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, நினைவாற்றல் தரும் உலர் பழங்களால் காப்பு. நம் இதய தாமரையில் வீற்றிருந்து இயக்கி வழிபடுத்தும் இனிய அன்னைக்கு இதயத்திற்கு நலம் தரும் உலர் பழங்களால் காப்பு. எளிய வந்த கருணையால் அரும்பெரும் காரியமாற்றும் ஆகச்சிறந்த அன்னைக்கு எளிதில் ஜீரணமாகும் உலர் பழங்களால் காப்பு. தனிப்பெரும் தெய்வம் தங்கத்தின் தங்கமான அன்னைக்கு தனித்துவ சுவை கொண்ட உலர் பழங்களால் காப்பு. சத்தமின்றி சரித்திரம் படைக்கும் சுந்தர செந்தமிழ் மந்திரம் ஈந்த அன்னைக்கு இரத்தத்தை சுத்திகரிக்கும் உலர் பழங்களால் காப்பு. இயற்கையே இறை என சுற்றுச்சூழலை காத்தருளும் அன்னைக்கு இயல்பான ஆரோக்கியம் தரும் உலர் பழங்களால் காப்பு. யாவரையும் தன் குழந்தைகளாய் ஏற்றருளும் அன்னைக்கு எந்நிலையிலும் சத்தும் சுவையும் மாறாத உலர் பழங்களால் காப்பு. மின்னும் ரத்தின கிரீடத்தில்
சந்திர சூரிய பிரபைகளை சூடி மேகம் போன்ற கூந்தலுடைய சிவலோக நாயகியே, வலக்கையில் அபயம் காட்டி இடக்கையில் திரிசூலம் ஏந்தி 14 லோகங்களையும் ஆளும் சிவகாமியே, அணுவிற்குள் அணுவாகி அண்டங்கள் அனைத்தும் ஆள்கின்ற அரசியே, சிவகாம சுந்தரி தாயே, கணுவிற்குள் கணுவாகி கரும்புக்குள் சுவையாகி எல்லையில்லா கருணைக்கு எடுத்துக்காட்டாய் ஆனாய் தாயே, விண்ணுமாகி மண்ணுமாகி விகசிக்கும் ஒளியுமாகி வேதத்தின் மூலமாகி நின்ற கோலத்தில் அருள் புரியும் அம்மையே, பண்ணுமாகி பணுவலாகி புலவருக்கு சொல்லும் பொருளுமாகி அன்பருக்கு அருள் வழங்கும் அன்னையே, கன்றுக்கு தாய்ப்பசுவாக குன்றுக்கு ஒளியாக என்றைக்கும் எம்முடன் இருந்து வழிநடத்தும் அன்பு வடிவான உமையே, மன்றாடும் பிள்ளைக்கு குன்றாத அன்பதனை எந்நாளும் வழங்கிடும் அகிலம் போற்றும் அகிலாண்ட நாயகியே, மண்ணுக்கு மழையாக விண்ணுக்கு நிலவாக கண்ணுக்குள் ஒளியாக நெஞ்சுக்குள் சுடராக நின்ற வடிவே, விழியுண்டு விளக்குண்டு ஒளியுண்டு வழிகாட்டி அருள் வழங்க வித்தகியே நீயிருக்க நன்றி சொல்வோம் நாயகியே, ஆகாய கங்கை என பொங்கி வரும் உன் கருணை மழையில் நனைய வந்த அன்பர்களை அரவணைக்கும் சக்தி தாயே, நின் பதம் பற்றி நின்ற பக்தர்களுக்கு 16 செல்வங்களையும் பரிவோடு அருளும் பராசக்தி தாயே, நின் பத்ம பதம் பணிந்து போற்றுகின்றோம் அம்மா. தவளே சரணம், சங்கடம் தீர்ப்பவளே சரணம், சன்னதி வாசலிலே எந்தன் மனம் சங்கமமானதடி சரணம், சுயம்பென வந்தவளே சரணம், சுடரொளி தந்தவளே சரணம், சுற்றி வரும் உலகில் பக்தர் மனம் உன்வசமானதடி சரணம், சித்தரின் உருவினிலே சரணம், சித்துகள் செய்பவளே சரணம், சித்தரின் உருவினிலே சரணம், சித்துகள் செய்பவளே சரணம், சிங்காரமானவளே எந்தனது சினத்தை வேறறுப்பாய் சரணம், வந்தவளே சரணம், சிறப்புகள் பெற்றவளே சரணம், சித்தாடல் செய்தியமை தாயே சேர்த்து அணைத்திடுவாய் சரணம். ஓம் சக்தி மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல்மருவத்தூர் சித்தர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள். ஓம் சக்தி.